நியூ கிரியேஷன், நாங்கள் யாவரும் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறோம். அதாவது உலகத்திலே நாங்கள் பிறக்கும் போது ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷர்களாய், ஆண்டவரை விட்டு பிரிந்தவர்களாய், பாவத்தால் நிறையப்பட்டவர்களாய், தேவனை அறியாத ஜனங்களாய் நாங்கள் பிறக்கிறோம். அந்த வாழ்நாட்களிலே கர்த்தராகிய இயேசு நம்மை சந்திக்கிறார். சந்தித்த போது நான் அவரை என்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட போது அவர் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் விசுவாசிகள் யாவரும் புதிய சிருஷ்டிகளாய் நாங்கள் பரிமாற்றம் அடைந்திருக்கிறோம். புதிய சிருஷ்டிகளாக்கப்பட்டிருக்கிறோம். சரி, இன்றைக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன? இன்றைக்கு ஏன் மனிதர்களை கொலை செய்கிறார்கள்? ஏன் மனிதர்கள் திருடுகிறார்கள்? ஏன் பொய் சொல்லுகிறார்கள்? ஏன் களவெடுக்கிறார்கள்? ஏன் எரிச்சல் பொறாமை கொள்ளுகிறார்கள்? ஏன்? அந்த கேள்வி நீங்க கேட்டுக்கிறீங்களா? ஏன் மனுஷன் இப்படி எல்லாம் செய்றான்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பதில் பாவம். கரங்களை தட்டுங்க. ஒரே ஒரு ஆள் சரியான பதில். நாங்கள் யாவரும் சுத்தி சுத்தி சூப்பர் ரோட எல்லாம் ஓடித்துறோமே ஒழிய பாயிண்ட்டுக்கு வராம சுத்தி சுத்தி இருக்கிறோம். இவன் களவெடுக்கிறான், இவன் பொறாமை கொள்ளுகிறான், இவன் எரிச்சலா இருக்கிறான், இவன் இப்படியா நடந்து கொள்கிறான். ஏன் இவைகள் எல்லாம் நடக்கிறது? ஒருவன் கீழ்ப்படியாமல் போகிறான். ஏன் கீழ்ப்படியாமல் போகிறான்? அவனுக்குள்ளே பாவம் இருக்கிறபடியினால். ஹல்லேலூயா. விளங்கிட்டா? மனித குலத்துக்குள்ளே பாவம் இருக்கிறதினாலேதான் அவன் இவ்வனமாய் நடந்து கொள்கிறான். பாவம் இல்லை என்று சொன்னால் ஒரு போதுமே ஒரு மனிதன் குரங்கை போல வாழ மாட்டான். முதலாவது நான் உங்களோடு இந்த காலையில் பகிர்ந்து கொள்ள போகிறது மனுக்குலத்து பாவம் எங்கே ஆரம்பமானது? The origin of sin எங்கே தொடங்கினது? ஏசாயாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன். இங்கேதான் பாவம் ஆரம்பமானது. 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. 13ஆம் வசனம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்று நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதமானவருக்கு, இதை கவனமா கேளுங்க, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாய். ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்தது? உலகத்தை வனாந்தரமாக்கி அது நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலே மகிமையோடு கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். நீயோ அழுகி போன கிளையை போலவும் பட்டய குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவர்களை போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் எரிந்து விடப்பட்டவனாய். அப்படியே தொடர்ந்து நீங்கள் வாசித்துக் கொண்டு போகலாம். இது யாரை குறித்து பேசுகிறது தெரியுமா? லூசிபர் என்று சொல்லப்பட்டதானே ஒரு தூதன்.
பரலோகத்திலே ஆண்டவர் 3 தூதர்களை அவரோடு கூட வைத்திருந்தார், பிரதான தூதர்கள். ஒரு தூதனுடைய பேர் காபிரியேல் தூதன். இந்த காபிரியேல் தூதனை கொண்டுதான் ஆண்டவர் தம்முடைய செய்தியை மனுஷர்களுக்கு அவர் அனுப்புகிறார். செய்தியை தூது கொண்டு போகிற தூதன் காபிரியேல் தூதன். 2வது தூதன் மிகாவேல் தூதன். மிகாவேல் தூதன் ஆண்டவருடைய இந்த காபிரியேல் தூதனை அவனோடு கூட இருக்கிற மற்ற தூதர்களுக்கு யாராகிலும் தடைகளை உண்டு பண்ணினால் அந்த தூதர்களோடு யுத்தம் பண்ணி விடுதலை செய்யும்படிக்காய், யுத்தம் பண்ணும்படிக்காய் ஏற்படுத்தப்பட்ட தூதன் மிகாவேல் தூதன். 3வது ஒரு தூதன் இருந்தான், அவனுடைய பேர் லூசிபர். இந்த லூசிபர் என்கிற தூதன் மிகவும் அழகானவனாய் காணப்பட்டான். இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, மிகவும் பிரகாசிக்கிற அழகுள்ளவனாய் இருந்தார். 11ஆம் வசனம், உன் ஆடம்பரம், உன் வாத்தியங்களின் முழக்கம். அவனுடைய மிகவும் ஆடம்பரமாய் இருந்தான். அவனை சுற்றிலும் மிகவும் அழகாய் இருந்தது. அவன் தன்னுடைய சிறைகளை விரித்தாலே எல்லா எக்கால சத்தங்களும், பூமியில் காணப்படுகிற அனைத்து இசைக்கருவிகளும், இசையின் ஓசையும் அவனுடைய சிறையிலே இருந்து வந்தது. இவன் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பதாய் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தவனாய் இருக்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்தரித்து அவருக்கு துதிகளை செலுத்திக் கொண்டிருந்தார். ஆனால் ஒரு நாள் இவனுடைய உள்ளத்திலே ஒரு யோசனை வந்தது. என்ன அந்த யோசனை? 13ஆம் வசனம், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக. யாருடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக? ஆண்டவருடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். ஆராதனை கூட்டம், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களுக்கு முன்னாலே அவர் சிங்காசனத்தை போட்டு குந்திட்டு இருப்பாராம். அது மட்டுமல்ல, அவன் சொல்லுகிறான் பாருங்க 14ஆம் வசனத்திலே, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். உலகத்தை படைத்த அண்ட சராசரங்களை உருவாக்கின தெய்வம், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற தெய்வம், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன அந்த தெய்வத்துக்கு ஒப்பாவேன் என்று இவன் சொல்லுகிறான். சிருஷ்டிகருக்கு ஒப்பாவேன் என்று இந்த லூசிபர் சொன்னான். உள்ளத்திலே யோசித்தானாம், உள்ளத்திலே சிந்தை கொண்டான். இதை அறிந்த உடனே ஆண்டவர் உடனடியாய் அவனை பரலோகத்தில் இருந்து தள்ளி விடுகிறார். அவன் பூமியிலே விழுந்தான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், பூமியானது ஒழுங்கின்மையாய் இருந்தது, வெறுமையாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பூமி ஒழுங்கின்மையாய் இருந்தது. ஆண்டவர் ஒரு காரியத்தை சிருஷ்டிக்கும் போது எப்போதாகிலும் ஒழுங்கின்மையாய் சிருஷ்டித்ததுண்டோ? இல்லை. ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் போது அவர் சம்பூர்ண பூமியாய் சிருஷ்டித்தார். ஆனால் ஆண்டவர் சிருஷ்டித்த அந்த சம்பூர்ணமான பூமி எப்படி ஒழுங்கின்மையாய் மாற முடியும்? வேதம் மறுபக்கத்தில் சொல்கிறது, மின்னலை போல அங்கே சாத்தான் வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று இயேசு சொன்னார். என்ன நடந்தது? பரலோகத்தில் இருந்து தேவன் பிசாசை கீழே விழத் தள்ளினார். அவன் உலகத்திலே விழுந்தான். அவன் உலகத்திலே விழுந்த அந்த மாத்திரத்திலேயே அவன் உலகத்தை சீரழிக்க ஆரம்பித்தான். இதுதான் பிசாசு. இங்கேதான் பாவம் ஆரம்பமானது. The origin of sin. பாவம் ஆரம்பித்த இடம் பரலோகம், பூமி அல்ல, பரலோகம். யாருடைய இருதயத்தில் உருவானது? லூசிபர் என்று சொல்லப்படுகிற சாத்தானுடைய இருதயத்திலே உண்டானது. அப்ப ஆண்டவர் பாவத்தை உண்டாக்கினாரா? நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, ஆண்டவர் பாவத்தை உண்டாக்கினாரா? இல்லை. ஆண்டவர் லூசிபரை உண்டாக்கினாரா? ஆம். உள்ளத்திலே பாவத்தை முதலாவது செய்ய துணிந்தவன் யார்?
லூசிபர். பரலோகத்தில் இருந்தவனுக்கே ஆண்டவரோடு சந்தோஷமாக இருக்க அவனால் முடியவில்லை. இந்த ஏசாயாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கும் போது அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அங்க பிசாசினுடைய லூசிபருடைய இருதயத்தில் இருந்ததான ஒரு சொல், ஒரு காரியம் என்ன? 13ஆம் வசனம், நான் வானத்துக்கு ஏறுவேன். எத்தனை தரம் வான்? நான். முதலாம் தரம் சொல்லுகிறான். பிறகு சொல்லுகிறான் என் சிங்காசனம். 2. பிறகு சொல்லுகிறான் ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். தமிழ்ல வீற்றிருப்பேன் இருக்கு, ஆங்கில வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஐ வில், நான் வீற்றிருப்பேன் என்று இருக்கிறது. 3 14ஆம் வசனத்தை பாருங்க, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். 4ஆம் தடவை அவன் நான் என்று சொன்னான். பிறகு உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் அது இருக்கிறது தமிழிலே. ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தால் நான் உன்னதத்தில் இருக்கிறவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லுகிறான். 5 தரத்துக்கு மேலாக சாத்தான் நான் 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 என்று சொல்லுகிறான். இதை நான் தியானிக்கிற நேரத்திலே கர்த்தருடைய இருதயத்திலே இன்னொரு செய்தியை போட்டார். நான் பாயிண்ட்டுக்கு நான் வெளியில போகிறேன், ஆனாலும் கூட நான் இந்த காலையிலே அதையும் சொல்ல நான் ஏவப்படுகிறேன். விசுவாசிகளாகிய நாங்கள் பல நேரம் என்ன சொல்லுகிறோம்? நான் ஜெபிக்கிறேன், எந்த ஜெபத்தினாலே, எந்த உபவாசத்தினாலே, எந்த விசுவாசத்தினாலே நான் விசுவாசித்தேன், நான் அர்ப்பணித்தேன், நான் அது செய்தேன், நான் இது செய்தேன். இது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஒரு கிறிஸ்தவன் ஒரு நாளும் தன்னை பற்றி சொல்லக்கூடாது, மற்றவர்கள் அவனை பற்றி சொல்ல வேண்டும். தன்னை பற்றி ஒருவன் சொன்னால் அது பிசாசினுடைய சாட கொஞ்சம் வீசுற மாதிரி இருக்கு. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், நான் சிறுக அவர் என்னில் பெருக வேண்டும். எப்பொழுதும் இயேசுவை பற்றி பேசுங்கள், இயேசு உங்களுக்கு செய்த நன்மைகளை பற்றி பிரசங்கியுங்கள். நான் ஆண்டவருக்காக என்னத்தை சாதித்தேன், நான் ஆண்டவருக்காக என்னத்தை செய்கிறேன், அதை பற்றி சொல்ல வேண்டாம். ஏனென்றால் எங்களை அறியாமல் எங்களுக்கு நாங்கள் மகிமையை கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா! எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய அர்ப்பணிப்பை, எங்களுடைய பிரயாசங்களை மற்றவர்கள் காணட்டும், மற்றவர்கள் கண்டு உங்களை மெச்சிக்கொள்ளட்டும். நாங்கள் ஒரு நாளும் சொல்லக்கூடாது. இதை நான் ஆயத்தப்படுத்துற நேரம் ஆண்டவர் இதை சொன்னார், மகனே, எப்பொழுதும் உன்னை நீ சிறுமைப்படுத்தி இயேசுவை நீ மேன்மைப்படுத்து என்று ஆவியானவர் உணர்த்தினார். எவ்வளவு உண்மை! ஹல்லேலூயா! பிசாசு எப்பொழுதும் என்ன தெரியுமா செய்வான்? அவன் தன்னையே உயர்த்தினான். தேவனை பார்க்கிலும் தன்னை உயர்த்தினவனாக இருக்கான். நான் 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 என்று சொன்னதை மனதில் கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க. பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். சரி, பூமியிலே விழுந்த இந்த சாத்தான் என்ன செய்கிறான் என்று பாருங்க. இப்ப ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, ஆண்டவர் இப்பொழுது உலகத்தை அழகாய் மீண்டும் சிருஷ்டித்து மனிதனுக்காக எல்லாத்தையும் படைத்துட்டார். மனிதனையும் படைத்திருக்கிறார். 9ஆம் வசனத்தை பாருங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும், வாசிச்சு முடியுங்க, புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும், சொல்லுங்க, ஜீவ விருட்சத்தையும், அடுத்த விருட்சம் என்ன? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஆண்டவர் ஆதாம் ஏவாள் மனு குலத்துக்கென்று எல்லாவற்றையும் படைத்தார், குறைவின்றி படைத்தார். மனிதன் வாழ்வதற்கு அவன் உழைக்க வேண்டி இருக்கவில்லை, அவன் வேர்வை சிந்த வேண்டி இருந்ததில்லை. எல்லாம் அவன் இஷ்டம் போல வாழ்றதுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதே நேரத்திலே இந்த பூமியிலே நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு விருட்சத்தையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஜீவ விருட்சம் என்கிறதான இன்னொரு மரத்தையும் அவர் சிருஷ்டித்தார். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன? 17ஆம் வசனத்துக்கு பாருங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி போட்டார். சரியா?
அங்கே பப்பாசி மரம் இருந்தது, வாழை மரம் இருந்தது, கெக்கரிக்காய் மரம் இருந்தது, கொடி இருந்தது, எல்லாம் இருந்தது. அதுல போல ஒன்று நன்மை தீமை அறிகிற மரமும் இருந்தது. ஆண்டவர் ஒரு கட்டளையை போடுகிறார், நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்க கூடாது, அதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று கட்டளையிட்டார். எதினால் மனிதன் சாகுறான்? நன்மை தீமை அறிகிற கனியை புசிக்கிறதுனாலயா? இல்லை, ஆண்டவருடைய கற்பனையை மனிதன் மீறுகிறதினாலே தான் அவன் சாகுறான். விளங்கிட்டா? நன்மை தீமை அறிகிற கனியை அவன் புசித்ததினால் சாகவில்லை. ஆனால் ஆண்டவர் நன்மை தீமை அறிகிற அந்த கனியை புசிக்காதே என்று ஒரு கற்பனையை போட்டார் அல்லவா? அந்த கற்பனையை மனிதன் மீறும் போதுதான் அவன் சாகிறான். நன்மை தீமை அறிகிற ஒரு மரம் இருக்கட்டும், இங்கால பப்பாசி மரத்தை காட்டி ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் தின்னு இந்த பப்பாசி மரத்தை நீ சாப்பிடக்கூடாது. அப்படின்னா அந்த பப்பாசி மரத்தை பப்பாசியை சாப்பிட்டால் அங்கே அவன் மறுத்து போவான். ஆனா பப்பாசியை சாப்பிடாதே என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஒரு மரத்தை வைக்கிறார் மனிதனுடைய சுயாதீனத்தை டெஸ்ட் பண்றதுக்கு. 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஆண்டவர் இப்பேற்பட்ட கற்பனைகளை போட்டிருக்க சாத்தான் இப்பொழுது வருகிறான். சர்ப்பமாய் வந்து பாருங்கள் ஸ்திரிக்கு என்ன சொல்லுகிறான் என்று. 3ஆம் வசனம், தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாவதில்லை, நீங்க செத்து போக மாட்டீங்க, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த கனிக்கு பேர் நன்மை தீமை அறிகிற கனி. ஆண்டவர் சொன்னார், இதை நீங்க சாப்பிட வேண்டாம், ஏனென்றால் நீங்க சாப்பிட்டா நீங்க நன்மை இது தீமை அது என்பதை கண்டு கொள்ளுவீங்க, ஆகவே உங்களுக்கு அது வேண்டாம். அந்த வேலையை நான் பார்க்கிறேன், நீங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு போங்க. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், சந்தோஷமா வாழுங்க, கடவுள்ட வேலை பார்க்க நீங்க வர வேண்டாம். இப்ப ஆண்டவர் சாத்தான் வந்து கேட்கிறான், ஆண்டவர் சொன்னாரோ, அப்படியாக வேண்டாம் என்று சொன்னாரோ? அப்ப உடனே ஸ்திரியானவர் சொன்னால், ஆம் அவர் சொன்னார், அதை நான் சாப்பிடும் நாளிலே நான் சாகவே சாவேன் என்று. ஆண்டவர் ஒரு காரியத்தை ஒரு கதான் சொல்லுவார், 2 தரம் சொல்ல மாட்டார். சாவாய்னா சாவாய், சாவமா 2ஆம் தரம் கேட்டா ஒரு பதிலும் சொல்ல மாட்டார். ஒரு தடவை அவர் முழங்குவார், ஒரு தடவை அவர் நம்மோடு பேசுவார், ஒரு தடவை தம்முடைய கற்பனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இஷ்டமா கையாண்டு கொள், கஷ்டமா விட்டுட்டு உண்ட வேலையா போ, என்ன வந்து தொந்தரவு படுத்தாத. சத்தியத்தை, அவருடைய சிந்தையை, அவருடைய சித்தத்தை ஒரு தடவை நமக்கு வெளிப்படுத்துவார். அதை நாங்கள் அறிந்ததுக்கு பிறகு, ஆண்டவரே போகட்டா, செய்யட்டா, இருக்கட்டா, சொல்லுங்கண்டால் கேளாதவர் போல் இருப்பார், கேளாதவர் போல் இருப்பார். ஏனென்றால் உனக்கு ஏற்கனவே ஒரு தடவை அவர் சொல்லிவிட்டார். நம்முடைய இலங்கையில் இருக்கிற வழக்கம், டீ வேணுமா? வேணாம். 1ஆம் தரம் கேட்டாச்சு, டீ வேணுமா? 2ஆம் தரம், இப்ப எல்லாரும் டீ போட்டு கொண்டு இருக்கிறாங்க, டீ வேணுமா? வேணாம். இப்ப எல்லாரும் கொஞ்சம் குடிச்சு கொண்டு இருக்கிற நேரம் திருப்பி என்ன கேட்கிறாங்க, டீ கொஞ்சம் குடிங்களேன், வேணாம். இதுவரைக்கும் 1ஆவது தரம் சொன்ன வண்டி ஃபுல் குடிச்சிட்டு வந்தான், 2ஆம் தரம் சொல்றது வேணாம், 3ஆம் தரம் சொல்லுங்கள இணங்கி வராங்க. 4ஆம் தரம் கொஞ்சம் தான் போட்டு குடிங்களேன். 1ஆம் தரத்தோட குடிச்சிருக்கலாமே. தமிழன்ல இருக்கிற புத்தி அதுதான், இலங்கையில் இருக்கிற இலங்கையின் இடத்துல இருக்கிற புத்தி. 3 தரம் கேட்டா தான் சரி என்றுவாங்க. ஆண்டவரும் அதே போலத்தான், ஒரு தடவை உங்களோடு பேசுவார், ஒரு தடவை தம்முடைய சிந்தையை வெளிப்படுத்துவார். இஷ்டமா பிடிச்சுக்கோ, கஷ்டமா உண்ட பாடு, தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள் என்று அவர் விட்டுட்டு போய் விடுவார். அப்படித்தான் எங்க ஆண்டவர். கம்மாகோ சீக்காகோ,
சூப்பர் ஆண்டவரையா எங்கட ஆண்டவர். உங்களோட அதான் சொன்ன, இந்த இஸ்ரவேலின் தேவனை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. சூப்பர் ஆண்டவர். கெஞ்சி கெஞ்சி பின்னுக்கு வார ஆண்டவர் இல்ல. வெட்டொண்டு துண்டு ரெண்டு அவ்வளவுதான். அவர் ஒரு கத்தான் சொல்லுவார். கேக்குறியா கேளு, இல்லையா விடு. அப்ப ஆண்டவர் சொன்னார், இது உனக்கு வேண்டாம். சாத்தான் சொன்னான், பைத்தியமா அடியே, இதை நீ சாப்பிடும் போது, நான் 5ஆம் வசனம், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல, தேவனைப் போல என்று சொல்லல. எங்கட கேங்ல சாத்தானுக்கு தெரியும் ஒரு நாளும் அவரால் கடவுளா மாற இயலாது. அவர் என்ன சொல்றார், எங்களை போல ஒரு ஆளா நீ மாறலாம் என்று சொல்லி, நீயும் ஒரு தேவர்களை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். இவன் என்னமா சொல்றான், உண்ட ஆண்டவரை தெரியா, உனக்கு நீ இதை சாப்பிட்டா நீ ஒரு கடவுளா போயிடுவா. அது அவருக்கு தெரியும். நீ கடவுளா போக கூடாது என்பதற்காக ஜூலியா அவர் சொன்னார் சாப்பிடக்கூடாது என்று சொல்லிவிட்டான். நம்மட மிஸ்ஸஸ் அடம் பிசாசை நம்பி தேவனை மறுதலித்தார். ஓ, இப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன இவர், என்ன மாதிரி பின்னேரங்கள் எங்களுக்கு பட்டர் அடிக்க, பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே என்ன மாதிரி வடிவா வந்து நைசா கதைச்சிட்டு போற பாரு. இந்த ஆண்டவர் எல்லாம் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் பாக்கெட்டுக்குள்ள சுருட்டி வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத நல்ல புள்ள போல வந்துட்டு போற. இப்படி என்ன நாங்க சில நேரம் யோசிக்கிறோம். சாத்தான் சொன்னா, சரியா பிடிச்சாடி என்ற பாயிண்ட, சாப்பிடுங்கடி கடவுளை போல ஆகலாம் என்று சொன்னான். உடனே அவள் என்ன செய்தாள், அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். நீங்க சில நேரம் கேட்கலாம், என்னப்பா ஆதாம் ஏன் சாப்பிட்டான், ஆதாம் வேணாம் என்று சொல்லி இருக்கலாமே. இன்னொருவர் சொன்னார், இப்படி ஆதாம் சாப்பிடாட்டி வீட்டை போய் இருக்கலாதான். ஆனா அது வேதத்துல இல்ல. தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். முதுகெலும்பு இல்லாத புருஷன், அடியே போடி, நீ சாத்தானுக்கு பின்னால போடி, என்ன கெடுக்காத என்று சொல்லி அந்த புருஷன் நின்றுக்கலாம். அவனை நிக்கல. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், இந்த நன்மை தீமை அறிகிற கனியை நீ புசித்தால் சாகவே சாவாய் என்று சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? சொன்னார். பிசாசு என்ன சொன்னான்? சாக மாட்டீர்கள். ஆதாமும் ஏவாளும் இந்த கனியை புசித்தோடனே செத்தார்களா? செத்தார்களா? இல்லை. இல்லையா? ஆமா இல்லையா? செத்தாங்களா? உயிரோட இருந்தாங்களா? உயிரோட இருந்தாங்க. என்ன நடந்தது? அவர்கள் சரீர பிரகாரமாய் சாகல, ஆவிக்குரிய பிரகாரமாய் செத்து போனார்கள். இப்ப அதுக்கு முதல் இந்த நன்மை தீமை அறிகிற கனியை குறித்து நான் பேச போகிறேன். ஏன் ஆண்டவர் நன்மை தீமை அறிகிற கனியை நம்மிடத்தில் இருந்து விளக்கினார்? ஏன் நன்மை இது தீமை இது என்பதை நான் அறியக்கூடாது என்று ஏன் ஆண்டவர் விரும்பினார்? இதுதான் பதில். ஆண்டவர் தாம் சிருஷ்டித்த மனிதன் ஆதாமும் ஏவாளும் எப்பொழுதும் அவரிலேயே தங்கி நிலைத்திருக்க வேண்டும் என்பதை விரும்பினார், எதிர்பார்த்தார். ஆண்டவருடைய சத்தத்தை மட்டும்தான் அவன் எப்பொழுதும் கேட்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆண்டவர் சொல்லுகிறதை ஆண்டவர் வஞ்சனை இல்லாமல் எனக்கு நன்மையானதையே நல்லதையே எப்பொழுதும் அவர் பேசுவார். ஒரு நாளும் அவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார் என்கிற விசுவாசத்திலே வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார்.
ஆண்டவர் நினைத்ததெல்லாம் என்ன? தம்பி, நான் உனக்கு பேசுவேன், உன் இருதயத்திலே நான் உன்னோடு கூட பேசுவேன். உன் இருதயத்தில் நான் பேசும்போது அதை உன்னுடைய ஆத்மாவிலே கொண்டு போய் உணர்வடைந்து நான் சொன்னதை உன் சரீரம் அப்படியே செய்துவிடும். எனக்கு உனக்கும் நீ எனக்கு பிரியமாய் நீ நடந்து கொள்ளுவாய். இயேசு சொன்னார், நான் என் பிதா சொல்ல கேட்டு அதையே நான் செய்கிறேன் என்று சொன்னார். நான் சுயமாய் ஒன்றுமே செய்யவில்லை என்றார். விளங்குதாது? இயேசு சொன்னார், எந்த இஷ்டம் போல எந்த சித்தத்துக்கு எந்த விருப்பத்துக்கு ஏற்ப இந்த உலகத்துல நான் ஒன்றும் செய்ய வரல. என் பிதா என் உள்ளத்திலே என்னத்தை அவர் சொல்லுகிறாரோ அதை செய்யும்படிக்காக நான் வந்திருக்கிறேன். இதனாலே தான் பிதா அந்த மறுரூபமான மலையிலே இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், நான் இவரிலே பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். விளங்குதா? இப்ப எப்படி இயேசு பூமியிலே இருக்கும் போது பிதாவினுடைய சத்தத்தை மட்டும் கேட்டு அவர் சொல்லுகிறதை மட்டும் செய்தாரோ அதே வண்ணமாக அவர் சிருஷ்டித்த மனிதன் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பினார். உடனடியாக இந்த சாத்தான் என்ன சொன்னான்? இல்ல இல்ல, அப்படி உனக்கு வேண்டாம் ஒரு வாழ்க்கை. நீ உன்னுடைய சுயமா உனக்கு இஷ்டமானபடி உன்னுடைய விருதத்தின் விருப்பத்தின்படி மற்றவங்க சொல்றபடி நான் சொல்றபடி உன்னால வாழ முடியும். அவர் சில காரியங்களை உனக்கு வாழ்க்கையிலே தடுத்து வைத்திருக்கிறார். இங்க வா, வெளியில வா, நான் சொல்ற மாதிரிக்கு வா, அனுபவி ராசா அனுபவி, உலகமே உனக்கு தாண்டா. ஏவாள் பார்த்தால் அந்த தியரியையும் பார்க்க இந்த தியரி சூப்பரா இருக்கு. மனம் போன போக்கிலே நான் போகலாமா? சரி போட்டும். ஆனால் சாத்தான் என்ன சொன்னான்டா, நீ இதை சாப்பிட்டா இஷ்டம் போல வாழலாம். மனிதன் அந்த பழத்தை சாப்பிட்டான். உடனே என்ன நடந்தது? எல்லாருடைய சத்தமும் அவனுக்கு துணிக்க ஆரம்பித்தது. தேவனை விட்டு அவன் தன்னை வேறு பிரித்துக் கொண்டான். சாத்தான் எத்தனையோ தூதர்கள், ஒவ்வொரு தூதனும் ஒவ்வொரு கதையா சொல்லி கொண்டிருக்கு. கனடாக்கு வா என்று ஒரு சாத்தான் சொல்லுது, மத்த சாத்தான் சொல்லுது அமெரிக்கால கிரீன் வீசா கொடுக்குறாங்களாம் வா என்று சொல்லுது. இன்னொரு சாத்தான் பின்னால இருந்து மெல்லமா சுரண்டி சொல்லுது, இப்ப யுத்தம் நடக்குது தானே, இப்ப பின்லாண்டுக்கு போயிடலாம் சொல்லுது. பின்லாண்டுக்கு இல்ல, நோர்வேக்கு போயிடலாம் என்று பின்னுக்கு ஒன்று சுரண்டி சொல்லுது. மற்றது சொல்லுது, என்னண்டா ஒரு நாளைக்குனாலும் பிடிச்சி பங்கர்ல அடைக்க மாட்டாங்களா, அது ஒன்றே போதும் எனக்கு வீசா கிடைச்ச மாதிரி கொஞ்சம் பேர் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பிசாசி சொல்லுது. ஆனா அதுக்குள்ளால சின்ன சத்தம் கேட்குது, இதெல்லாம் வேண்டாம், மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்து கீழே பூமி மேலே எல்லாம் மாயை. இன்னும் மெல்லமா அந்த சத்தமும் கேட்குது. என்னப்பா சேரது, இதுவும் கேட்குது அதுவும் கேட்குது. இப்படி கேட்க காரணம் என்ன? இந்த கனியை மனிதன் புசிக்க தீர்மானித்தபடி. விளங்குதா? இப்ப வெளியில இருக்கிற சத்தம் இப்ப அதிகமா கேட்குது. ஆண்டவருடைய மெல்லிய சத்தம் சின்னனா கேட்குது. இது ஆண்டவர் தான் பேசுறாரா, இல்லாட்டி நான் தான் பேசுறேனா, இல்லாட்டி என்னதான் பேசுதோ என்று கேள்விகள் உள்ளத்தில் எழுகிறது. ஒரு ஆள் வாசிங்க, எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. எப்பொழுதும் மனிதன் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தானோ அந்த நிமிஷமே அவனுடைய இருதயம் திருக்குள்ளதாய் மாறிவிட்டது. வாசிங்க. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளது. ஐயா, மனிதனுடைய இருதயம் தான் திருக்குள்ளதாக இருக்கிறது. சொல்லுங்க. மகா கேடுள்ளது. அது மகா கேடுள்ளதாக இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? அதை அறியத்தக்கவன் தான் யார்? ஒருவராலும் இருதயத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. இதற்கெல்லாம் காரணம் மனிதன் அந்த கனியை புசித்தபடியினாலே. இப்பொழுது வாருங்கள், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு வாருங்கள். இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து
முற்காலத்திலே நாங்கள் இயேசுவை அறியாமல் அந்த ஜென்ம சுபாவமான நிலையிலே நாங்கள் இருக்கும்போது எப்படி நடந்தோம்? நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும், மனிதனுடைய சரீரம், மனிதன் 3 காரியங்களினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறான். ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி, மனிதன் களிமண்ணாலே மனிதனை ஆண்டவர் உருவாக்கி, சரியா? களிமண்ணை ஆண்டவர் உருவாக்கின போது அவனுக்கு உயிர் இருந்ததா? சொல்லுங்க, உயிர் இருந்ததா? அப்பொழுது அவனுக்கு உயிர் வந்தது. ஆண்டவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை சுவாசித்த போது, தேவனோடு மனிதனுக்கு உறவு வந்த போது அவனுக்கு உயிர் வந்தது. அதுதான் அந்த ஆவி. 2வது ஆத்துமா. இந்த ஆத்துமாவிலேதான் மனப்பான்மைகள் இருக்கிறது. ஒருவரை கோபிக்கிறது, ஒருவரை சினந்து கொள்றது, கசப்பாக இருக்கிறது, சூழ்நிலையை குறித்து ஒரு விதமாக யோசிப்பது, எல்லாம் இந்த ஆத்துமாவிலே தான் இருக்கிறது. சரீரம், இந்த சரீரம், சரீரத்திலே தான் உணர்வுகள் எல்லாம் காணப்படுகிறது. இந்த வசனத்தை பாருங்கள். இப்பொழுது நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும், மனசு என்றால் ஆத்துமாவை குறிக்கிறது, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினைகளின் பிள்ளைகளாய் இருந்தோம். கோபாக்கினை பிள்ளை என்றால் ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாய், மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களாய் இருந்தோம். இதை நான் சொல்றத கவனமா கேளுங்க. நான் பாவம் செய்து பாவியாகவில்லை. கவனமா கேளுங்க, இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் பாவம் செய்துதான் பாவியாகவில்லை. நான் பாவம் செய்யாமலே பாவியாக இருக்கிறேன். விளங்கிட்டா? நீங்க பாவம் செய்ததுக்கு பிறகுதான் நான் பாவியா வந்தீங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் பாவம் செஞ்சதுக்கு பிறகுதான் பாவியானேன்? கை வைத்து காட்டுங்க அப்ப. அப்படி இல்லையா? இல்லாட்டி எத்தனை பேர் சொல்றீங்க, நான் பாவம் செய்யாமலே பாவி? வெரி குட். கணக்க பேருக்கு இந்த சத்தியம் விளங்கி இருக்கிறது. நல்ல கீழே போடுங்க. ஐயா, நான் பாவ சுபாவத்திலே பிறந்தேனா இல்லையா? என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள் என்று சொன்னது சரியா பிழையா? நீங்க பிறக்கக்குள்ள பரிசுத்தமாவா பிறந்தீங்க? இல்லை. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது பாவியாகவே பிறக்கிறான். சொல்லும், எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, எனக்கு மிஷேலுக்கும் இப்பதான் பிறந்திருக்கு. பாவமே அறியாத அந்த குழந்தை, ஆனாலும் அந்த குழந்தை பாவி. அந்த குழந்தை செத்து போனா நரகமா பிரதர் போகும்? இல்ல, அது பரலோகம் போகும். நன்மை தீமை அறிகிற ஒரு வயது வரும். எங்கட நாட்கள்ல 13-14 வயசு. அப்பத்தான் போத்தல்ல, சீனி போத்தலுக்குள்ள இருக்கிறத அங்கள பார்த்து கொண்டு மெல்லமா, அப்ப அதுதான் பெரிய ரொபரி, அதெல்லாம் பெருசு. இப்ப பாருங்க, 7 வயசு 8 வயசு பக்கட்டாஸ். நேற்று ஒருவர் சொன்னார், T56 ரைபிள் புடிச்சிட்டு இருக்கிறானா. ரைபிளை விட அவனை விட ரைபிள் பெருசு. போறானா, இப்படி வளைஞ்சிட்டு போறானாம், ஒரு அளவாங்க தூக்கிட்டு போற மாதிரி. அந்த நாட்களிலே சைக்கிள் ஒரு கோழி குஞ்ச அடிச்சு அந்த கோழி குஞ்சிட கால் உடைஞ்சா உடனே பரிதாபத்தோடு அந்த கோழி குஞ்சிய பிடிச்சி அந்த கோழி குஞ்சிட காலில் மஞ்சளும் உப்பும் வச்சு சுத்தி கட்டி அது தானாக மீண்டும் நடக்கும் வரைக்கும் அதுக்கு சாப்பாடு தீத்துவோம். தலையால வெட்டி, கைய வெட்டி, இடுப்பால வெட்டி, தலைய அப்படியே தூக்கி கொஞ்சம் இஞ்சால பக்கம் வச்சு அப்படியே இருக்கு ரோட்ல. டியூஷனுக்கு போற 8 வயசு புள்ள இப்படி போகுது, மனம் போன பொக்கிலே. இங்க பாருங்க, ஒன்று செத்து இருக்கு, செத்து இருக்குடாப்பா, செத்து இருக்கு. அதுகளுக்கு ஒரு உணர்வுமே கிடையாது. இல்லாட்டி நாங்கண்டா சத்தி போய் காய்ச்சல் வந்து, நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க, நீங்க எல்லாம் பிஞ்சில முத்தின கேஸ்.
எங்கட நாட்கள் எங்களால முடியாததெல்லாம் பார்க்க. வீட்டுக்குள்ள இருக்கிற நேரம் வண்டில் கரத்துல போகிறவன் மாட்டுக்கு புறம்பால் அடிக்கிற நேரம் எங்களுக்கு முதுகுல வெளுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப ஏக்கையால சுட்டாலும் உங்களுக்கு கம்மக்கு சிக்க அது சுடுறது என்னிட வருகையா. அந்த அளவுக்கு நீங்கள் பக்குவப்பட்டிருக்கிறீர்கள். எங்கட நாட்கள்ல 13 வயது என்றால் உங்களோட வயசுல 6, 7, 6 சின்ன 7, 8 வயசு. அந்த 8 வயசுக்குள்ள இயேசுவ சொந்த ரட்சகரா நீங்க ஏற்றுக்கொள்ளல. சத்தியம் இது மாறாது. இது சீயோண்ட சத்தியம் இல்ல, இது வேதத்தினுடைய சத்தியம். ஆகவே இந்த எப்பொழுது இந்த மனிதன் அந்த கனியை புசித்தானோ அந்த இமைப்பொழுதிலே மனிதனுக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய மரணம் உண்டானது. ஆவிக்குரிய மரணம் என்றால் என்ன? தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது. மனுஷனுக்குள்ளே பாவம் வந்துவிட்டது. தேவனுடைய கற்பனையை மனிதன் மீறிவிட்டான். சாத்தானுடைய ஆலோசனை நல்லது என்று அவன் நினைத்தான். ஆண்டவர் மனிதனுக்குள்ளே பாவம் வந்தபடியினால், அவர் பரிசுத்தராய் இருந்ததினால் அவர் மனிதனை விட்டு வெளியே போய்விட்டார். அதன் பின்பதாய் மனிதனை சந்திக்க பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே ஆண்டவர் வரவே இல்லை. எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாங்கள் இதை பார்க்கிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம். பிறக்கும் போதே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாகவே நாங்கள் பிறக்கிறோம். எந்த குழந்தையும் ஆவியிலே மரித்தவனாகவே பிறக்கப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட குடும்பமாய் இருந்தாலும் கூட பிள்ளைகள் பிறக்கும் போது அவர்கள் ஆவியிலே மரித்தவர்களாகவே பிறக்கிறார்கள். இதை யாராலும் மாற்ற முடியாது. வேதம் 3 மரணங்களை குறித்து பேசுகிறது. முதலாவது எபேசியர் 1:2 சொல்லப்பட்ட வண்ணமாய் ஆவிக்குரிய மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத். இரண்டாவது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சரீர பிரகாரமான பிசிக்கல் டெத், அதாவது இந்த தேகத்தில இருந்து நாங்கள் விடுதலையாக்கப்படுகிறதை குறித்து பேசுகிறது. அன்றையும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது, 2-3 வாழ்க்கை அல்ல. தம்பி தங்கச்சி, இதை கவனமாய் கேள். உனக்கு இந்த உலகத்திலே வாழ ஒரே ஒரு வாழ்க்கை. நீ நன்மை செய்து மறுபிறவியிலே நீ நல்ல மனிதனாய் பிறப்பாய் என்று எங்கேயுமே இல்லை. உனக்கு மனிதனுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். only one life. அந்த ஒரு வாழ்க்கையிலே தேவன் தம்மை உனக்கு வெளிப்படுத்துவார். அந்த வெளிப்பாட்டை நீ ஏற்றுக்கொண்டால் நீ அந்த மரணத்திலே இருந்து ரட்சிக்கப்படுவாய். இருந்தாலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவராய் இருந்தாலும் இயேசுவை அறிந்த பிள்ளையாய் இருந்தாலும் இந்த சரீரத்திலே நீ செத்து போகத்தான் வேண்டும். செத்து போன மரித்து போன லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினார். அதுக்கு பிறகு இன்றைக்கு பிறகு உயிரோடு இருக்கிறான் அவன்? இல்லை. மரித்து போவது எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு நியமனம். அதை யாராலும் மாற்ற முடியாது. ஒரு தாய் கண்ணீரோடு கேட்டாள், ஏன் என் குழந்தையை ஆண்டவர் எடுக்க வேண்டும்? நான் சொன்னம்மா, எனக்கு பதில் இல்லை. நான் கடவுள் இல்லையே. நான் கடவுள் இல்லை. ஒரு மனிதனை அவர் எந்த வயதிலும் அவர் எடுப்பார். எங்களால் ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. நான் இன்றைக்கு பேசிட்டு வீட்டை போறதுக்கு இடையில நான் ஒருவேளை அவர் என்னை எடுத்து விடுவார். சரீரம் தொப்புண்டு இங்கே இருக்கும், ஆவி பயிரும் மேல. மூன்றாவது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். பாஸ்டர் விஜயன் கடந்த வாரம் அதை குறித்து பேசினார். இது நித்திய மரணம், the second death, the eternal death. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ,
ஜீவ புஸ்தகம் என்று சொன்னால் பரலோகத்திலே ஆண்டவர் ஒரு புஸ்தகத்தை வைத்திருக்கிறார். எவர்கள் எல்லாரும் இந்த பூமியின் வாழ்நாட்களிலே கர்த்தராகிய இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்று இயேசுவுக்காக வாழ்கிறார்களோ அவர்களுடைய பெயரை அவர் அந்த ஜீவ புஸ்தகத்திலே அவர் எழுதி விடுகிறார். நாங்கள் மரித்து அதுக்கு பிறகு ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று நடக்கும். அந்த நியாய தீர்ப்பிலே ஆண்டவர் அந்த ஜீவ புஸ்தகத்தை வெளியிலே எடுப்பார். அந்த ஜீவ புஸ்தகத்திலே என்னுடைய பெயர் இல்லை என்றால், நான் பாஸ்டரா இருந்தாலும் என்ன, எந்த பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லாட்டி அங்கதான் போ. ஜீவ புஸ்தகத்திலே பெயர் இல்லாதவர்கள் ஆண்டவர் நரகத்துக்குள்ளே அனுப்புவார். அந்த இடத்துல போய் இந்த வேலை ஊழியம் செய்யற ஆண்டவரே, ஒன் சான்ஸ் ஆண்டவரே, நோ ஒன் சான்ஸ். நீ தலை குத்தனை இருந்து மொட்டை அடிச்சு மெழுகுதிரி கொளுத்தி ஆண்டவரே மனம் திரும்புகிறேன் என்று சொன்னாலும் குடும்பில புடிச்சு போ, அவ்வளவுதான். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் மரணம் என்றால் என்ன? மரண காலத்திலே, அதாவது ராகேலை குறித்து பேசுகிறது. யாக்கோபு நேசித்து திருமணம் முடித்த அப்ப அவள் சொன்னாள், மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பெஞ்சமீன் என்று பெயரிட்டாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரிந்தது. மரணத்திலே நடக்க சரீரத்தை விட்டு ஆத்துமா பிரிகிறது. 2 கொரிந்தியர் 5:8, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு போகவும் கர்த்தரிடத்திலே குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னான். இந்த தேகத்தை விட்டு பிரிகிற ஒரு நாள் வரும். நான் பிரியும் போது இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நான் என் பிதா தேவனோடு கூட நான் நித்திய காலமாய் வாழ்வேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசியுங்கள். அங்கே ஒரு ஸ்திரியானவள் இருந்தால், அவளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. எலியா அந்த நாட்களிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நாட்களிலே இவளுக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி அவளுக்காக அவள் வேண்டிய போது அவளுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தாள். சில வருடங்கள் ஆன போது ஒரு நாள் இந்த குழந்தை வயல்வெளியிலே வேலை செய்து கொண்டிருக்கிற நேரம் தன் தகப்பனோடு தாயோடு வெயில் சூட்டினால் இந்த பிள்ளை செத்து போனது. அந்த தாய் மெல்லமா இந்த பிள்ளையை தூக்கி தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வருகிறாள். அவருடைய வீட்டிலே ஒரு மேல் மாடி இருந்தது. அதில் ஒரே ஒரு அறை இருந்தது. அந்த அறையிலே ஒரு கட்டில், ஒரு மேசையை போட்டு ஒரு விளக்கை வைத்து இந்த எலியாவுக்கென்று அந்த அறையை அவள் வேறுபடுத்தி வைத்திருந்தாள். நீர் எப்போதெல்லாம் ஊழியமங்கள பக்கம் பாருகிறீரோ நீர் வந்து உம்முடைய அறையிலே தங்கி இருக்கலாம் என்று அவள் சொன்னாள். உடனே இவள் என்ன செய்கிறாள், அந்த குழந்தையை கொண்டு போய் மேல் வீட்டறையிலே போய் எலியா படிக்கிற அந்த கட்டிலே வைத்துவிட்டு அவன் வேலைக்காரனை, அவள் தன் புருஷனுக்கும் சொல்லவில்லை, தன் வேலைக்காரனை அனுப்பி விடுகிறான். அனுப்பி போய் சொல்லுகிறான், எலியா சொல்லும் நான் அவரை பார்க்கணுமாம் என்று. வேலைக்காரன் முன்னுக்கு போறான், இவர் பின்னுக்கு வாரா. அப்ப எலியா தூரத்துல இருந்து கண்டுட்டான் அவள் வருகிறதை. ஆனா எலியா ஒன்றை சொன்னான், ஆண்டவர் அவளுடைய ஏன் வாராள் என்று எனக்கு என்ன சொல்லாமல் அதை மறைத்து விட்டார்னு சொன்னார். நாங்க நினைக்கிற ஆண்டவர் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தணும் என்று இல்ல. அவ சொன்னா ஆண்டவர் இதை மறைத்து இருக்கிறார். என்னதுக்கோ தெரியா. வேலைக்காரன சொன்னா போடா போய் கேளுடா என்னண்டு. அப்ப இவன் போறான், இவன் நடந்து வாரா. அவன் கேட்டான், எப்படிம்மா சிவமா இருக்கிறீங்களாம்மா, எல்லாம் சௌக்கியமா? சௌக்கியமே, எல்லாம் சௌக்கியமே. எங்க பாஸ் அங்க இருக்கிற உங்களை சிவமா? அப்ப சரி. என் வாழை ஆட்டி கொண்டு பின்னுக்கு வந்திருப்பேன். மேலே வந்துட்டு கடைசியா எலியாவின் இடத்துல வந்து கேட்கிறார், உமக்கு வேற வேலை இல்லையா தேவ மனுஷனே? எனக்கு ஒரு பிள்ளை இல்லாம இருக்கிற நேரம் எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று நான் உம்மிடத்துல கேட்க இல்லை. எனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி நீர்தான் மனவருத்தப்பட்ட ஆண்டவற்றை கேட்டு நான் கற்பன் தரித்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டேன். இன்றைக்கு என்ன நடந்துட்டு தெரியுமா? இந்த பிள்ளைக்கு, இந்த பிள்ளை செத்து போயிட்டான்டா. இது வேணுமா எனக்கு? இது தேவைதானா? வேறும் உம்முடைய அந்த மேல் மாடியில உம்முடைய கட்டில பிள்ளைய வச்சுக்கிறேன், உயிரோடு அனுப்பித்தார். எப்படி இருக்கு ஐயா? ஆனால் என்ன நடக்கிறது தெரியுமா? இவன் போய் கிளங்க, இவன் போகிறான் மேல் வீட்டாரைக்கு. அந்த பிள்ளைக்கு மேலே அவன் விழுகிறான். அந்த பிள்ளையின் கைகளோடு அவன் தன் கைகளை வைக்கிறான். அந்த பிள்ளையின் முகத்தோடு இவன் தன் முகத்தை வைக்கிறான். அந்த பிள்ளையின் கால்களுக்கு மேல அவன் தன்னுடைய கால்களை வைக்கிறான். 3 தடவை அப்படி செய்து ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்?
அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து 21ஆம் வசனம், என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும். பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள்ளே திரும்பி வர பண்ணும். ஆத்மா போயிட்டுண்டா மரணம், ஆத்மா வந்தா ஜீவன் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். குழந்தை இருமி உயிரோடு அவள் எழுந்தாள். ஹல்லேலூயா. இப்ப இதே போலதான் எப்படி ஆத்துமா இந்த சரத்தை விட்டு வெளியே போகும்போது மரணம் உண்டாகிறதோ அதே வண்ணமாகத்தான் ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை நாங்கள் இழந்து போய் தேவனை விட்டு தூரம் போனோம். ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது. ஆவியிலே நாங்கள் மரித்து போய் இருந்தோம். அந்த வேளையிலே தேவன் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமியிலே அனுப்பி எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுடைய கீழ்ப்படியாமை பாவத்தினால் உண்டான சாபங்கள் இவை எல்லாவற்றையும் தூக்கி இயேசுவின் மேலே போட்டு இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தார். தம்மை எமக்காக பலியாக கொடுத்தார். கொடுத்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து பிதாவினிடத்திலே போய் சொன்னார், ஆண்டவரே, மனுக்குலத்துக்காக நான் மரித்து விட்டேன். நான் உங்களுக்கு முன்னே பேசினதான அந்த செய்திகளில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எப்படி இயேசு பிசாசின் பிடியிலே இருந்த அந்த மனுஷனை, பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே இருந்த அகப்பட்டிருந்த மனிதனை சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலுக்கூடாக மீண்டும் அவருடைய சுதந்திரத்துக்குள்ளே அவர் கொண்டு வருகிறார். நான் கர்த்தராகிய இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது பிசாசினுடைய இருளின் ராஜ்யத்தில் இருந்து ஆண்டவருடைய ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே நான் வருகிறேன். ஆதாமின் ஆளுகையிலே இருந்து நான் கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளே நான் வருகிறேன். இயேசு என் தேவன் என் பாவங்களை சுத்திகரிக்கிறார். தேவன் எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தருகிறார். சொல்லுங்க, ஒரு புதிய இருதயத்தை தருகிறார். கொலோசியர் 1:13-14 சொல்லுகிறது, இருளின் அந்தகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி, இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். எப்பொழுது விடுதலையாக்கினார்? 2000 வருடங்களுக்கு முன்னே. எப்பொழுது நான் விடுதலையாக்கப்படுகிறேன்? கர்த்தராகிய இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துவதுமாயிருக்கிற பிதாவை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிதா அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போய் என்னை சேர்க்கிறார். நான் இனிமேல் ஆதாமினுடைய ராஜ்யத்துக்குள்ளே இல்ல, நான் ஏசப்பாவின் ராஜ்யத்துக்குள்ள, நான் பிசாசினுடைய ராஜ்யத்துக்குள்ள இல்ல, நான் தேவனுடைய ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறேன். இதுதான் சத்தியம். இது சத்தியம் தலை தண்ணி பாடமா ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்க வேண்டும். இப்ப ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை இந்த நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் எங்களுடைய ஆவியிலே ரட்சிப்பை அவர் நமக்கு தருகிறார். எப்படி தந்தார் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த ஆவி என்று சொல்ற இடத்துல தான் இருதயம் இருக்கிறது. சாத்தான் ஆண்டுடைய வார்த்தையை சந்தேகிக்க வைத்தான். எங்க? எங்கள் ஆவியிலே அல்ல, எங்களுடைய ஆத்துமாவிலே. சரியா? நான் முதல் உங்கள்கிட்ட சொன்னேன், சாத்தான் எத்தனை தடவை நான் என்று சொன்னான்? 5 தடவை. ஆண்டவர் இப்ப என்ன சொல்றார் என்று பாருங்க. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதும் அவர்களுக்கு உங்களால் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். என் 1 நான் 2 சரியா? அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பதாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில், 3வது தடவை நான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிறகு பாருங்க, நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 6-7 தடவை நான் என்கிறார் ஆண்டவர். இப்பொழுது 24ஆம் வசனம், நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலத்தை தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். 26ஆம் வசனம், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என்
கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்கள் நான், பாருங்க எத்தனை தடவை நான் என்னென்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். பிசாசு 5 தரம் தான் நான். ஆண்டவர் மனுக்குலத்தை மீட்கிற போது நான் அங்கு பல தடவை சொல்லுகிறார். நான் அவர்களை ரட்சிப்பேன், நான் அவர்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பேன், நான் அவர்கள் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், நான் அவர்களை நான் என் சுதந்திரமாக்கிக் கொள்வேன். பாருங்கய்யா, ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த ஆத்மா இருக்கிற இடத்துல இருதயம் இருக்கு. என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை தந்து விட்டேன். பழைய இருதயம் ஏவாள் ஆதாமும் பாவம் செஞ்ச இருதயம், நன்மை தீமை அறிகிற கனியை புசித்த இருதயம். ஆண்டவர் சொன்னார், அது உனக்கு வேண்டாப்பா, போட்டும், உனக்கு நான் ஒரு புதிய இருதயத்தை தாரேன். நான் என்னுடைய ஆவியை நான் உனக்கு தருகிறேன், என்னுடைய பரிசுத்தத்தை நான் உனக்கு தருகிறேன், என்னுடைய நீதியை நான் உனக்கு தருகிறேன், எல்லா வல்லமை நான் உனக்கு தருகிறேன், என்னையே நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டார். கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஓ ரபகசே, யாருக்கு இந்த அனுபவம்? கர்த்தராகிய இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தான் இந்த அனுபவம். இதுதான் இந்த அடுத்த படம் ஆண்டவருடைய கூடாரம். இந்த கூடாரத்துல நீங்க கீழே பாத்தீங்கன்னா முதலாவது எல்லாமே 1 2 3 பட்டி இருக்கு. ஒரு பெரிய பட்டி இருக்கு, அதான் கூடாரம். அந்த கூடாரத்துக்கு வெளியில தான் 12 கோத்திரங்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருப்பார்கள். இப்ப இந்த கூடாரத்துக்குள்ள முதலாவது நான் போட மறந்துட்டேன், அதுல ஒரு தொட்டி இருந்தது. பிரதான ஆசாரியன் 1 வருடத்துக்கு ஒருக்கா ஆண்டவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகலாம். இந்த 3 இருக்கிறது. ஒன்று வெளிப்பிரகாரம், பிறகு இந்த பாவம் 2வது தரம் பாவம் என்று எழுதியிருக்கிற இடத்துல பரிசுத்த ஸ்தலம், அதுக்கு மேலே மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே ஆரோனுடைய துளித்த கோல், மன்னா பாத்திரம், பிறகு 10 கற்பனைகள் இருந்தது. அந்த 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 உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே 2 கேராபீன்கள் இருந்தது. அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். அதுக்குள்ள யாருமே சும்மா போக இயலாது. அதுக்கு முன்னே இருக்கிறது பரிசுத்த ஸ்தலம். அதுக்கு கீழே அங்கே ஒரு இன்சென்ஸ் ஆல்டர், அதாவது சாம்பிராணி புகை போடுகிற ஒரு இது இருந்தது. இந்த சமூகத்தின் அப்பங்கள் இருந்தது. பிறகு கீழே நீங்க பாத்தீங்கன்னா அதுல தான் கழுவுற தொட்டி ஒன்று இருந்தது. அப்ப ஆசாரியன் 1 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அதுக்குள்ள போகலாம், ஆண்டுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே. அங்கே போய் இஸ்ரவேலின் ஜனங்களுக்காக அவர் பாவ நிவர்த்தி பலிகளை அவன் ஆண்டோட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே ஜனங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லுவான். இப்ப அவன் அதுக்குள்ளே போற நேரம் முதலாவது, சரியா கவனமா கேளுங்க, இந்த பிரதான ஆசாரியன் 1 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அதுக்குள்ள போகலாம். அவன் போகும்போது முதலாவது இந்த பெட்டியில பலிபீடம் இருந்து அதுல பலியிட வேண்டும். 2வது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவன் தன்னை சுத்திகரிக்க வேண்டும், எண்ணெயினால் தன்னை அபிஷேகம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் செய்து முடித்ததுக்கு பிறகு எந்த ஒரு பாவம் இல்லாதவனாய், எல்லா அக்கிரமங்களையும் ஆண்டவருக்கு அறிக்கை செய்தவனாய் இப்பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவன் போவான். பாவத்தோடு போனால் செத்துறான். உடனே பரிசுத்தமா போய் இருந்தால் அவன் மீட்கப்படுவான், உயிரோடு திரும்பி வருவான். இப்ப ஒருவராலும் அங்கே போக முடியவில்லை. பழைய ஏற்பாட்டிலே இந்த ஆலயத்திலே பாவம் பரிசுத்த ஸ்தலத்திலும் இருந்தது, வெளிப்பிரகாரத்திலும் இருந்தது. நீங்க கேட்கலாம், எங்கே வெளிப்பிரகாரத்திலே நீங்கள் பாத்தீங்கன்றால், இயேசு எருசலேம் தேவாலயத்துக்கு போற நேரம் என் தேவனுடைய வீட்டை கள்ளர் குகையை ஆக்குறீர்களான்னு சொல்லி பிசினஸ் செய்து கொண்டிருந்த எல்லாருடைய மேசைகளை எல்லாம் புரட்டி அடிச்சு எல்லாரையும் துரத்தினார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பாவம் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறேன். ஏன்? ஏலியினுடைய நாட்களிலே ஏலியும் அவனுடைய பிள்ளைகள் யாவரும் அங்கே கர்த்தருடைய பலிபீடத்திலே வந்த பலிகளை அவர்கள் சாப்பிட்டாங்க, விபச்சாரம் பண்ணினார்கள் சபைக்குள்ளே. 2 இடத்திலும் பாவம் இருந்தது. ஆனால் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பாவம் இருக்கவில்லை, அங்கே தேவன் இருந்தார். சரியா? சரியா? இப்ப நான் இதைத்தான் உங்களை ஒப்பிட பார்க்கிறேன். பாருங்க, சரீரம் இங்கே வெளிப்பிரகாரமான ஆலயத்துக்கும், ஆத்துமா பரிசுத்த ஸ்தலத்துக்கும், ஆவி
மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஒப்பிட்டு நான் பேச போகிறேன். விளங்கிட்டா? சரீரம் வெளிப்பிரகாரமான ஆலயத்துக்கும், ஆத்துமா பரிசுத்த ஸ்தலத்துக்கும், ஆவி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஒப்பனையாய் நான் பேச போகிறேன். இப்ப கேளுங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஒருபோதும் பாவம் இருந்ததில்லை, அசுத்தம் இருந்ததில்லை. ஆவியிலே மனிதன் பாவம் செய்தது உண்மைதான். ஆனால் அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற போது ஆண்டவர் அவனுடைய பழைய இருதயத்தை பிடுங்கி புதிய இருதயத்தை போட்டு அவனை சம்பூரணமாக அவனை ரட்சித்து ஒரு புதிய மனுஷனாய் அவர் மாற்றுகிறார். இதைத்தான் புதிய சிருஷ்டி என்று சொல்லுகிறோம், நியூ கிரியேஷன். மத்தேயு 27:51 நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு சிலுவையிலே மரித்த போது அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக பிளந்தது. இப்ப திரைச்சீலை எப்படி கிழிஞ்சதான் சொல்லுங்க? கீழே இருந்து மேலையா, மேலே இருந்து கீழையா? அது என்னத்தை குறிக்கிறது தெரியுமா? ஆண்டவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட யாவரும் தடையில்லாமல் போகலாம். அதை ஆரம்பித்தவர், உருவாக்கியவர் யார்? தேவன். பரலோகத்திலேதான் அது உருவாக்கப்பட்டது. பரலோகத்திலே இருந்துதான் இந்த திரைச்சீலை கிழிக்கப்படுகிறது. ஆகவே ரட்சிப்பு மனிதனால் உருவாக்கப்படுகிற காரியம் அல்ல, ரட்சிப்பு தேவன் இனிஷியேட் பண்ற ஒரு காரியம். ஹல்லேலூயா. உங்களுடைய கிரியைகளினாலேயோ, உங்களுடைய ஜெபத்தினாலேயோ, உங்களுடைய பரிந்து மன்றாடினாலேயோ, உங்களுடைய காணிக்கைகளினாலேயோ நீங்க ஒரு நாளும் ரட்சிக்கப்படவே முடியாது. ஒரு நாள் ரட்சிக்கப்பட முடியாது. இயேசு எனக்காய் சிலுவையிலே செய்ததை நான் நோக்கி பார்க்கும் போது அவர் எனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். விளங்கிட்டு தானே இது? எபிரேயர் 6:19-20 அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்தார்? இயேசு நமக்காய் அந்த திரையை கிழித்து பிரதான ஆசாரியனாய் நமக்காக அவர் சொன்னார், நீங்கள் இருங்கள், உங்களுக்காக என்னை நான் பலியாக நான் கொடுக்கிறேன் என்று அங்கே போய்விட்டார். நமக்கு முன்னோடியாய் இருக்கிற இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியே நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ளே பிரவேசித்து இருக்கிறார். இப்ப இந்த ஆவிக்குரிய பிரகாரம் நாங்கள் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறோம், நாங்கள் பூரணமாய் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம், நாங்கள் சம்பூர்ணராய் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு புதிய இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்குள்ளே பாவம் இல்லை. எங்க? ஆவியில். எங்க இல்லை? இதெல்லாம் ஆத்துமாவில, சரீரத்தில் என்று சொல்லல, ஆவியில மட்டும். விளங்கிட்டாது? ஆனால் இந்த ஆத்துமா இருக்கிறது அல்லவா, இந்த ஆத்துமாவுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு. ஆவியிலே நாங்கள் ரட்சிப்பிலே பெற்றுக்கொண்ட அந்த சுத்திகரிப்பை, புதிய வாழ்க்கையை, புதிய இருதயத்தை காத்து நடக்கிற உத்தரவாதம் இந்த ஆத்துமாவுக்கு இருக்கு. இப்ப இதைத்தான் நாங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 12:2 பார்க்கிறோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் அதை நோட் பண்ணி வைங்க. மனது, ஆத்துமா புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். உன் ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, உன் ஆவி புதிதாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை உணர்ந்து இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், விளங்கிட்டா, ஒத்த வேஷம் தெரியாமல் பரிசுத்தமா ஆண்டவருக்காக வாழுங்க. அந்த மீண்டும் இருதயம் ஆவி தீட்டுப்படாதபடிக்கு உங்களை ஜாக்கிரதையாய் காத்துக் கொள்ளுங்கள். இப்ப வாங்க கொலோசியர் 3:1 2 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ளவைகளையே உள்ள மேலானவைகளை தேடுங்க. ஐயா, இந்த உலகத்தில் இருக்கிறவைகளை இனிமேல் நீ தேடாத, மேலானவைகளை தேடு. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். இந்த ஆவியிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த விடுதலை, இந்த ரட்சிப்பை, அந்த புதிய சிருஷ்டியை பேணி பாதுகாக்கிறது நம்முடைய உத்தரவாதம்.
ஒரு குழந்தை பிறக்கிறது. சரியா? ஒரு குழந்தை பிறக்கிறது. செத்தா பிறக்குது? வெரி குட். உயிரோட பிறக்குது. இந்த பிள்ளை உயிரோட தானே இருக்கு, அப்படியே உயிரோட இரு என்றுட்டு தொட்டில போட்டுட்டு நீங்க உங்களோட வேலையா போனா இந்த பிள்ளைக்கு என்ன நடக்கும்? ஒரு குழந்தை பிறந்தால் அது உயிரோடு இருக்கவும் அது வளரவும் எப்படி அதற்கு அனுதின ஆகாரம் கொடுக்கப்பட வேண்டுமோ அதே போல நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நேரம் புதிய பிள்ளைகளாய் பிறக்கிறோம். அந்த புதிய மனுஷனுக்கு என்ன கொடுக்க வேண்டும்? ஆகாரம் கொடுக்க வேண்டும். 3 காரியம் கொடுக்க வேண்டும். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை, அதுதான் மன்னா. 2வது ஜெபம், ஜெபிக்கிற நேரம், துதிக்கிற நேரம் பரிசுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீரை நான் பருகுகிறேன். 3வது ஐக்கியம். வாழ்க்கையிலே பல போராட்டங்கள் வரும். உங்கள் சுமைகளை தாங்க, உங்களோடு கூட தோள் கொடுக்க ஆக்கள் வேண்டும் அல்லவா? எங்கே? சபையில தான் இருக்கு. தனியா உட்கார்ந்துட்டு இருந்தா டிப்ரெஷன் வந்து செத்தே போயிருவீங்க, தற்கொலை பண்ணிடுவீங்க. ஆகவே உனக்குள்ளே நீ ரட்சிக்கப்படுற நேரம் ஒரு புதிய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. எபேசியர் 2:3 சொல்கிறது, அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து, கேளுங்க, நமது மாமிசமும் மனசும், மாமிசம் என்றால் சரீரம், மனசு என்றால் ஆத்துமா, நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து, ஆவி விரும்பினவை செய்து சொல்லல, மனசு விரும்பினவைகளை செய்து சுபாவத்திலே மற்றவர்களைப் போல கோபாக்கினை பிள்ளைகளாய் இருந்தோம். இப்ப 3:16 பாருங்க. அதே புத்தகம் எபேசியர் பாருங்க, 3:16 சொல்லுங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே வல்லமையாய், உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்பட்டிருக்கிறீர்கள். கேளுங்க, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட நேரம், நீங்க ரட்சிக்கப்படுகிற போது, உங்களுக்கு ஒரு புதிய இருதயம் உங்களுக்குள்ளே தரப்படுகிற போது என்ன தெரியுமா நடக்குது? ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே வருகிறது. சொல்லுங்க, ஆண்டவருடைய வல்லமை எனக்குள்ளே வருகிறது. யார் சொன்னது உங்களுக்கு வல்லமை இல்லைன்னு? நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள நேரம் ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே வருகிறது. 3:17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கிறார். 2வது என்ன? இயேசு தாமே உங்கள் இருதயத்துக்குள்ளே கடந்து வருகிறார். 3:19 சொல்லுகிறது, அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், கேளுங்க, தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நிறையப்படவும். 3வது, தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நீங்கள் எல்லாரும் நிறையப்பட்டிருக்கிறீங்க. யாரையா சொன்னது எனக்கு என்ன வேண்டும், எனக்கு குறைவு, அவருக்கு கூட எனக்கு குறையுண்டு? 3:20 எபேசியர், நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படி, நமக்குள்ளே அவருடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. விளங்கிட்டா ஐயா? விளங்கிட்டா? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற நேரத்திலே, ஆண்டவருடைய புதிய சிருஷ்டி உங்களுக்குள்ளே நடைபெறுகிற நேரத்திலே, நீங்கள் தேவனுடைய வல்லமையை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறிவிடுகிறீர்கள். நொழிஞ்சு போய் எனக்கு எல்லாம் கவலை இருந்தா அவ்வளவுதான். உங்களுக்குள்ள இருக்கிறதை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். வேத வசனத்தை வாசித்து அதை கற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். அப்பொழுது அந்த வல்லமை உங்களுக்குள்ளே இந்த கிரியை செய்யும். 2 பேதுரு 1:2-4 வசனங்களை பாருங்கள். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும், ஐயா, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ ஜீவனுக்கும், தேவ பக்திக்கு, தேவ பக்தி உள்ள மனுஷனாய் நான் இந்த உலகத்திலே வாழ ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், கேளுங்க, அவருடைய திவ்ய வல்லமை, மனுஷனுடைய வல்லமை என்று சொல்லவில்லை, பரலோகத்திலே வீற்றிருக்கிற தேவனுடைய அந்த பரிசுத்த திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, கேளுங்க, இத கவனமா கேளுங்க, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அவருடைய திவ்ய வல்லமை, 2வது அவருடைய திவ்ய சுபாவம். ஆண்டவருடைய சுபாவம், ஆண்டவருடைய வல்லமை 2ம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
எப்படி இயேசுவுக்குள்ளே தேவ பிதாவினுடைய சுபாவம் காணப்பட்டதோ அதே சுபாவம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறது. இதை நீ அறிவாயா? இதை நீ அறிவாயா? இந்த சத்தியம் உங்களுக்கு விளங்குதா? இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இவ்வளவு வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய ஜீவனை உங்களுக்குள்ள இருக்கிற நேரத்தில் நாம பிசாசை கண்டுட்டு பயந்துட்டு ஓடுறோம் ஐயா. இதனாலே தான் வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் சிலாக்களுக்கு அது சொல்ல பயம். அவனை சும்மா விடுங்க, அவனோட கூட தொந்தரவு பண்ணினா அது எங்களை வந்து சுரண்டும். God has given us a promise to make us a child of God. நான் இதோட நான் முடிக்க போறேன் கடைசியா. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க உங்களுக்குள்ள, எல்லாம் சரிதான் பிரதர், சேர்ச்சுக்குள்ள இருக்கக்குள்ள மட்டும் சூப்பரா இருக்கு, வாசலை கடந்து போனா இந்த உலகத்துக்குள்ள எல்லாம் தலைகீழ மாறுதே பிரதர். இதே போல நான் ஆண்டவரை துதிச்சு வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், முடியலையே. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். பவுல் அப்போஸ்தலனுடைய உள்ளத்திலே இருந்த வேதனையை பாருங்க. எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியினால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாக இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க நான் காண்கிறேன். முதலாவது சொல்லுகிறான் என்ன தெரியுமா? சுருக்கமா சொல்ல போனா, என் உள்ளத்துல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், செய்ய வேண்டும் என்று நான் துடிக்கிறேன், ஆனால் செய்ய முடியாமல் போகிறேன். என் உள்ளத்திலே இருதயத்திலே நல்ல காரியங்கள் தான் எப்பயுமே இருக்கு, ஆனால் இந்த சரீரம் விட்டு கொடுக்கதில்லை, இந்த ஆத்துமா விட்டு கொடுக்கதில்லை. இப்ப பாருங்க, நீங்க இந்த வசனத்துல ஒரு காரியத்தை மிகவும் உன்னிப்பாய் கவனிக்க நான் உங்களை நடத்த விரும்புகிறேன். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பகுதியை அவன் இப்படியாய் சொல்லுகிறான். 17ஆம் வசனத்தை பாருங்க. ஆதலால் நான் அல்ல, ஒருக்கா சொல்றான் நான் செய்கிறேன் என்று, ஆனா அவன் என்ன சொல்லுகிறான்? நான் இல்லப்பா, பிழைய செய்கிறான், ஆனா பிற சொல்லுகிறான் நான் இல்ல, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. 20ஆம் வசனம், அந்தப்படி நான் விரும்பாததை செய்தால் நான் அல்ல. இரண்டாவது முறை அவன் சொல்கிறான், திரும்பவும் நான் அல்ல என்கிறான். 24ஆம் வசனம், நிர்பந்தமான மனுஷன் என்று சொல்லுகிறான். கேளுங்க, இவன் என்ன சொல்லுகிறான்? நான் நல்லதான் செய்ய விரும்புறேன், ஆனா ஏதோ உண்டு தீமையை செஞ்சு கொண்டிருக்கேன் இந்த வாழ்க்கையில. எத்தனை பேர் ஆமா இந்த வாழ்க்கையில அப்படித்தான் இருக்குண்டு அடையாளம் கண்ணுவீங்க? கையை வைத்து காட்டுங்க பாப்போம். ஒரு உங்களுக்கு விரோதமா ஒரு மனிதன் ஏதாவது காரியங்களை பேசி உங்களை தாக்கி இருக்கிறான்,
அவனை கண்டு 2 கொடுக்கணும் என்று நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய உள்ளம் சொல்லுது வேண்டாம், கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும், சும்மா விட்டு விடு. சரி என்று நீங்க தீர்மானிச்சிட்டீங்க, நான் அப்படியே சும்மா விட போறேன், கண்டாலும் ஒண்ணும் கதைக்காம போறேன். இப்ப அடுத்த நாள் அந்த மனுஷன் நீங்க காண்றீங்க, பக்கத்துல வந்து அப்பட்டுட்டா. இருதயம் சொல்லுது பேசாத, ஒன்னும் சொல்லாத, உன்னை நீதிமானாக்காத, சும்மா விடு, ஆண்டவர் பார்க்கட்டும். ஆனால் எங்களை அறியாமல் இந்த வாயால அடியே நீ என்ன யார் என்று நினைச்சாய். இப்படி நடக்கிறதா இல்லையா? கையை உயர்த்தி காட்டுங்க, நடக்குது என்று சொல்றார்கள். உங்களுக்கு வெக்கமா? பவுல் அப்போஸ்தலன் சொன்னான், அவன் வாழ்க்கையில் அது நடக்குது. நான் சொல்றேன் எந்த வாழ்க்கையில் அது நடக்குது. பவுல் அப்போஸ்தலன் கையை கீழே போடுங்கம்மா. பவுல் அப்போஸ்தலன் ரட்சிக்கப்பட்டவன் தான். இப்ப என்ன தெரியுமா பவுல் அப்போஸ்தலன் சொல்றான்? நன்மை செய்யறது சரி நான் தான், ஆனா தீமை செய்யறது நான் இல்லப்பா, எனக்கும் அதற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று சொல்லி விடுகிறான். விளங்குது அந்த சத்தியம்? இப்ப எந்த நிலைமையில இருந்து எதை முன்வைத்து இந்த பவுல் அப்போஸ்தலன் சொன்னான் என்பதை சொல்லிவிட்டு நான் இந்த செய்தியை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். பவுல் அப்போஸ்தலன் ஒரு ரோம ராணுவ வீரர், ராணுவத்தினுடைய தலைவனாக இருந்தார். உலகத்திலே அன்று காணப்பட்டதான ராணுவங்களிலே மிகவும் கொடூரமான ராணுவம் இந்த ரோம ராணுவம் தான். அவர்கள் போட்டிருக்கிற பூட்ஸிலே முன்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய பூட்ஸுக்கு முன்னால வெள்ளியினால் ஆக்கப்பட்ட இரும்பு தகடு இருக்கும். எல்லாரும் அந்த இரும்பாலைத்தான் அவர்களை குத்துவார்கள். கீழுக்கு அவருடைய பாதப்படியில பார்த்தால் ஸ்பைக்ஸ் இருக்கும், முட்கள் இருக்கும். அதனால ஏறி மனுஷனை அப்படியே தாக்குவார்கள். அவர்கள் உதைத்தார்கள் என்று சொன்னால் முன்னுக்கே இருக்கிறதான அந்த வெள்ளி மனுஷனை எலும்பை முறிக்கிறது மட்டுமல்ல, கீழுக்கு இருக்கிற ஸ்பைக்ஸ் சதையை கிழித்து கொண்டு வரும். இயேசுவை அப்படித்தான் உபத்திரவப்படுத்தினார்கள். இயேசுவின் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படவில்லை. கேளுங்க, இந்த கொடூரமான ரோமர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? ரோம அரசு அந்த கோட்ஸ்ல யாராகிலும் ஒருவனை கொலை செய்தோ பிழையான காரியங்களை செய்தோ மரண தண்டனை அவனுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று என்று சொன்னால், மரண தண்டனைக்கு ஒப்புவிக்கப்பட்டவன் இருக்கான் இல்ல, அவனை கொண்டு போய் அவனை முதலாவது ஒரு மரத்திலே கட்டுவார்களாம். சரியா? ஒரு அறையில ஒரு மரத்திலே கட்டுவார்கள். அவன கைய சிலுவையில அறையிற மாதிரி இப்படியாய் அவனை கட்டுவார்கள். 2 கை அங்க, 2 கால் இருக்க. பிறகு செத்து போன ஒரு மனுஷனை கொண்டு வருவார்கள். சரியா? செத்து போன ஒரு மனுஷனை கொண்டு வந்து இந்த கட்டப்பட்ட மனுஷன் இருக்கான் அல்லவா, அவனுக்கு முன்னால முகத்துக்கு முகம், மூக்குக்கு மூக்கு, வாய்க்கு வாய், நெஞ்சுக்கு நெஞ்சு, காலுக்கு கால், கைக்கு கை, இந்த கைக்கு கை வைத்து அப்படியே வரிஞ்சு கட்டுவார்கள். எப்படி இருக்கும்? அவனுடைய குடல் அழுக ஆரம்பிக்கும். கண், மூக்கு, வாய், காது இவற்றுக்கூடாக தண்ணீர் இரத்தமாய் மாறி அழுகி வர ஆரம்பிக்கும். இவைகள் எல்லாம் மரணத்துக்கு இல்லாட்டி மரண தண்டனை கொடுக்கப்பட்ட உயிரோடு இருக்கிற அந்த மனுஷனுக்கு மேலே அப்படியே வர ஆரம்பிக்கும். கை இவனுடைய கையோடு சேர்ந்து அழுக ஆரம்பிக்கும். அவனுடைய கால்கள் இந்த மரித்து போனுடைய கால்களோடு சேர்ந்து அழுக ஆரம்பிக்கும். இந்த மனுஷன் செத்து போகும் வரைக்கும் அவன் அப்படியே கட்டி வைக்கப்படுவான். இந்த 24ஆம் வசனம் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், நிர்பந்தமான மனுஷன் நான். இவன் என்ன சொல்றான்? உயிரோடு கட்டப்பட்ட மனுஷன் நான். எப்படிப்பட்ட மனுஷன்? நிர்பந்தமான மனுஷன். ஐயோ, ஏன் இந்த மரண சரீரத்தில் என்று யார் என்னை விடுதலையாக்க கூடும்? எந்த மரண சரீரம்? அவனுக்கு முன்னால கட்டப்பட்டிருக்கிற இந்த மரண சரீரத்தில் இருந்து யாராலே தான் என்னை விடுதலையாக்க கூடும்? அந்த ஒப்பனையை தான் ஆவிக்குரிய ரீதியிலே பவுல் அப்போஸ்தலன் கொண்டு வந்து சொல்லுகிறான். என்னுடைய ஆவி சோர்ந்து போயிட்டீங்களா?
என்னுடைய ஆவி உயிராய் இருக்கிறது, என்னுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஆவியிலே புதிய இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஆவியிலே தேவனுடைய ஜீவன் இருக்கிறது, என்னுடைய ஆவியிலே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரை துதிக்கிற துதி, இவை யாவும் இருக்கிறது. ஆனால் இந்த ஆத்துமாவும் இந்த சரீரமும் செத்துப்போன அந்த மனுஷனை போல நன்மையானதை செய்ய இடம் கொடுக்காததாய் அது இருக்கிறது. இப்ப விளங்கிட்ட அந்த சத்தியம் சரியா? நீங்க ஒரு செத்த சரீரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த செத்த சரீரம் தான் உங்களுக்குள்ளே நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. சில வேளைகளிலே சில காரியங்களை செய்துவிட்டு பிறகு யோசிப்போம், ஏனப்பா நான் அப்படி பேசினேன், ஏனப்பா நான் அப்படி நடந்து கொண்டேன், ஐயோ என்று நான் கவலைப்படுகிறேன். காரணம் என்னவென்றால், என் ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமாவும் என் சரீரமும் அதோடு இணைந்து கொள்ளாமல் இருக்கிறது. ஆவி உற்சாகம் உள்ளது, ஆனால் சரீரம் பலவீனம் உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப அடுத்த இந்த செய்தியில வருகிற வாரம் எப்படி இந்த ஆத்துமாவையும் இந்த சரீரத்தையும் உயிர்ப்பிக்கலாம் என்று சொல்லி, இந்த செத்து போன சரீரத்துக்கு உயிர் வந்தா என்ன நடக்கும்? மனமெல்லாம் போயிடும், சரிதானே? அப்ப நோ ப்ராப்ளம். எப்படி இதை உயிரடைய பண்ணுவது என்று சொல்லி அடுத்த வாரம் நான் உங்களோடு கூட நான் பேசுவேன். ஆவியிலே எப்படி நடப்பது, அது